வாருமென மங்கையர்க்கு விடை அருளி மாயன் வருணனுக்கும் தெண்டலுக்கும் வானலோகம் ஊருமிக அறிவதற்கும் ஓலைதானோம் உடன் எழுதி அயச்சிடவே வந்தார் வானோர் பாருடனே சங்கமது திரண்டு கூடி பாவாணர் கீதமுறை பாடி நிற்க சீருடனே கதிரவன் போய் அடைந்து மீண்டும் தினகரனோ உதித்து வெள்ளி தோன்றிற்றே தோன்றிய பொழுதே வானோர் ஈசர் மாது துதிமுகனும் நான் முகனும் தொல்வி மாதும் குண்டரிசி தேவரிசி வேதமான குண இருள்சி கிண இருள்சி குலமாமாது தாண்டு சரஸ்வதி பகவதியின் மாது சதாகோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகை நாரணர்க்கும் தெய்வகன்னி மடவார்க்கு முகூர்த்தமென வந்தாரங்கே வானமதிலிடம் மான முழங்க தேவர் மலர் மாறி சலமாரி வானோர் தூவி நான் முகனும் வேதமுறை முகூர்த்தம் கூற நாரியர்கள் குறவையிட நமனுமாற தாரமுறை மாமடவார் சவனங்கூற தரணிதனில் நாரணர்க்கும் தையலான மேன்மோகில் மாதருக்கும் மணமாமென்று மேலோக பந்தலது விண்ணோரிட்டார் பந்தலுக்கு நவநாதி காலதாக பக்கம் 15 வலை வரப்பதாக சந்தமுடன் மேல் கட்டி மறையதாக சாறு மேல் மேய்ந்ததுவே சமணமாக அந்த முறை சூரியனோ விளக்கதாக அலங்கிரதவான காயதுவேயாக சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக தேவரெல்லாம் செய்து வந்தல் சிறப்பித்தாரே சிறப்பித்தோம் என்று மகாதேவரெல்லாம் திருமாலின் அடிபணிந்து சொல்வாரப்போம் பிறப்பித்த பெம்மானே எவர்க்கும் ஆய்ந்து பேணியமதளித்து உயிர் அனைத்தும் காக்கும் உறப்பேத்த மாலோனே ஐயா உந்தன் உதவியினால் வந்தலது விதானம் செய்தோம் சிறப்பித்த மணமதுக்கு நாங்கள் செய்யோம் நிசவேலை இன்னதென நிகழ்த்து வீரே தேவருரை அதனை மிக கேட்டு மாயன் திருமனது மகிழ்ந்து வாய் திறந்து சொல்வார் மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே மொழிந்த தெய்வ மாதர்களை முகூர்த்தம் செய்ய
நாவதுரை வருணனோடு வாயுதானோ நளின மலர் தூவியது குளிர வீச தேவருரை செய்து மிக நில்லுமென்று தெய்வமட வார்வரவே சிந்தித்தாரே. சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதரெல்லாம் வந்தவர் அடியை போற்றி வணங்கியே நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுட கிளைகளொக்க தந்து நல் புவியை ஆள தருவீரன் தலைவா என்றார். தருவீரன சொன்ன குலமாதே நீங்கள் தலைவரங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினிய கருவதிலே உதிக்கின்ற மனுவழியை என் முன்னே வருக செய்தால் தருமினிய சொத்தாஸ்தி ஒன்னு காசும் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையிலே பேசி பெருக உங்கள் தன்னை மனம் செய்து நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவி ஆள வைப்பேன். புவியாள வைப்பேன உரைத்தீருங்கள். பொன்மானே கண்மணியே புரந்த மாலே கவிஞோர்கள் போற்றுமத கண்டே தேனே காயாம்பு மேனியரே கடவுளாரே. இவிலோக கலியதிலே பிறந்ததாலே இது நாளும் வரை என்னும் இந்த பேர்கள் செவியாலும் பதமடைந்தால் அவர்களுக்கேது செய்வார்கள் எங்களோடு சேர்க்கைதானே. சேர்க்கையுண்டோ என மொழிந்த மானே வெண்ணே தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவண்ணம் வார்த்தையது சொல்லாதே நமது வாழ்வோம் மக்களுட வாழ்வதுவும் ஒன்று போலே மார்க்கமுடன் வைத்தரசு ஆளனானும் மனதினிலே நினைத்திருக்கும் வளமையாலே கோர்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனம் கூடுவேனே. மணங்கோடு வேணவே உரைக்கமாயன் மனுவழியில் உதித்த குல சான்றோரெல்லாம் அணங்கு இன வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அந்த அன்பாய் நிற்க குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சி கொடுப்பதென்ன இவர்களை நான் மணங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரொம்ப ரொம்ப பாவையர்க்கு சீதனங்கள் பகருவீரே. பகருவீரியன மொழிந்த ஐயாரீரும் பரிசமன்ன எங்களுக்கு பண்வாயீர் உகரமன
சொல்லிடவே சான்றோரெல்லாம் உடையகல சொக்கருமே உரைப்பார் விண்ணோம் தகருமோ நான் தருவோம் தங்க காசு சதாகோடி எண்ணமது தானோ இல்லை நிகருவீர் நீங்கள் தரும் சொத்தையெல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிசமாயந்தார் ஆண்டவரே எப்பதியாம் தருவீரானால் யாமடியாராளுகின்ற வஸ்து எல்லாம் கூண்டபண்டம் பொன்னுடைமை ஆடு மாடு குருவரனே யாங்கள் வரை உமக்கு சொந்தம் மீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் விலை அடிமை ஆனோங்கான் விரயமாலே பாண்டவரை காத்து ரட்சி தாண்டா போலே பாவையரும் மக்களும் உன் பக்கம் தானே பக்கமது என்றவுடன் மாயந்தானும் பதராதே உங்களையும் காத்து கொள்வேன் ஒக்கையன உங்களையும் ஆண்டு கொள்வேன் ஒன்னு போலே இருந்து புவி ஆழ்வோம் நாமும் தர்க்கமது இல்லை அப்பா இந்த வார்த்தை தந்ததுவும் ஈந்ததுவும் தவறே இல்லை மிக்க தெய்வ கன்னியரை மணங்கள் செய்ய மெல்லிகையை பிடித்தனக்கு விடுகு வீரே கைபிடித்து தாருமென உரைத்தீரையாம் கணவரல்லோ முன்னவர்க்கு கருணை மாலே மெய் பிடித்த மெல்லியரும் தேவியல்லோ மேதினிகள் அறியவதாரம் செய்தீர் எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து ஈய இவ்வுலகில் அவதார இகனைதானோ எப்படியோ அறியோங்கான் என்று சொல்லி ஏந்திளைமார் கை பிடித்து ஈயலுற்றார் ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதரும யுகம் வாழ மாதும் வாழ ஏந்தும் புவி தருமமது தலைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்தகுல சான்றோர்கள் தலைத்து வாழ தாலி மிக வாழவென்று தரித்தார் தாலி தாலி மிக தரிக்குகையில் மாதரோடு தமனியதாதனோ மகிழ்ந்தானேது சொல்வார் கேலி மிக உரையாதுங்கோ இன்னும் உண்டு கெணிமடவார் அநேகமுண்டு மனங்கள் செய்ய சோலியல்லோ அச்சுதண்டு நினையாதுங்கோ
தொல்புவியை அரசாழ்வீர் நிசமே சொன்னோம் மாலினுட சூட்சமகா கோடி உண்டு மனது சடையாமல் மிக வாழுவீரே வாழுவீர் கோடு விட்டு கோடு பாய்வேன் மறுவூரே பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் மாளுவேன் மொழித்துவின் வருவேன் உங்கள் மனதலைந்து என இகழ்ந்து மாளாதுங்கோ தோளிலே இருந்து பல சூட்சம் சொல் செய்வேன் தோகையரே நீங்களெல்லாம் எனது வாயோம் நாளிலே அறிந்து மிக கண்டு கொள்ளோம் நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோம் சொன்ன மொழிதனை மறந்து நீங்களெல்லாம் தூசணித்து என்னை கபடாம் எண்ணாதுங்கோ என்னுடைய தொழிலுதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளு மட்டும் பொன்னுடைய நாடதுக்கு வானோர் தம்மை போக விடை கொடுக்கவர் போனாரங்கே கன்னிமட வார்கையை பிடித்து கொண்டு கருணைபதி தெருவீதி வருகின்றாரே. இங்கே ஐயா வைகுண்டர் அந்த 7 தெய்வ கன்னியர்களை அவர் திருமணம் செய்து கொண்டார். இது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். தெய்வ கன்னியர்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கண்ணபிரான் தன்னுடைய அந்த பஞ்சவர்களுடைய பாரப்பிலன்களை வாங்கிட்டு வரும்போது அங்கே அந்த உடலை விட்டு அந்த வேடன்கை அம்பு விட்டு அந்த உடலை விட்டு அங்கே வரும்போது அவர் அந்த 7 தெய்வ கன்னியர்களுக்கு அந்த குழந்தை 7வது நிலை சான்றோனை படைத்தார் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ இங்கே அந்த சான்றோனை அவர்கள் கேட்டார்கள். அவர் தருவேன் என்று சொல்லிவிட்டார். நாளைக்கு நீங்கள் வாருங்கள், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதும் அவர் குழந்தையை தருவேன் என்று சொல்லுகின்றார். அதனால் எப்பொழுது தருவார் என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே என்னன்னா என்ன சொல்லுகின்றார் அப்படின்னு பார்த்துங்க. குடிலதுக்கு போய் எதுவுமே குதித்துவாள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எல்லாரும் என்ன செய்கின்றார்கள், பந்தலம் வைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். இது பந்தலுக்கு நமனாதி காலதாக பக்கம் 15 மலை பறப்பதாக சந்தமுடன் மேல் கட்டி மறையதாக சாறு மேல் மறைந்ததுவே சமயமாக அந்த முறை சூரியனும் வழக்கதாக அலங்கிருதம் வானக்கால் அதுவேயாக சொந்தமுடன் சிவமதுவே படம் சொந்தமுள்ள சிவமதுவே படமாக. இப்போ நீங்க என்னன்னா இதெல்லாம் இந்த திருமணம் இதெல்லாம் வேற விஷயம் வச்சுக்கோங்க. அதாவது சொந்தமுள்ள என்னுடைய உயிராகிய சிவபெருமான் எனக்குள்ளாலே பீடமாக இருக்கின்றார். அப்ப இங்கே இந்த நிகழ்வு யாருக்கு நிகழ்கின்றது? அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேருகின்றது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேருகின்றது. போக போக சொல்லுவார், ஒன்னொன்னா பார்த்துட்டு போவோம், தெளிவா பார்ப்போம். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இப்போ என்ன சொல்லுகின்றார், அங்கே கலியன் பிறந்தான். கலியன் என்ன செய்கின்றான், அந்த கோள்களை 9 கோள்களாக மாற்றினான். அந்த இது இந்த நட்சத்திரத்தை அப்படி என்னாலும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இங்கேயே அதான் சொல்லுகின்றார். அந்த பந்தலிடம் என்ன செய்யணும், 9 கோள்கள் என்று சொல்லுகின்றார். 9 கோள்கள் தான் நமக்கு 9 துவாரங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்ப 9 துவாரங்கள் மனசுக்கு இருக்குதுனால நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் சித்தர்கள் நிறைய பேர் அப்படியே நிறைய அவர்களுடைய கற்பனை எல்லாம் சொல்லுவாங்க. இங்க நமக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். எந்த பந்தலுக்கு நமனாதி காலதாக 9 கால்களோட பந்தல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்றார். 9 கால்கள்னா நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல் எப்படி இருக்குது, 9 ஓட்டைகளால் ஆனது. இந்த 9 ஓட்டையும் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஒரு ஓட்டை அடைஞ்சாலும் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் 9 ஓட்டைகளால் ஆன உடல் நமக்கு. அதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்தோம். அப்படியே அந்த பந்தலை அமைக்கிறேன். அந்த பந்தல் இன்னும் எனது உடனே நீங்க அங்கே திருமணத்துக்கு பந்தல் போட்டாங்க அப்படி இல்லை. நமக்கு இந்த 9 ஓட்டைகளால் ஆன உடலை கொண்டு நாம் என்ன செய்யணும், சிவத்தை பீடமாக வைத்து நாம் என்ன செய்யணும், அந்த இறைநிலையை அடைகின்றோம். ஜீவாத்மா முழு பரமாத்மாவாக ஆகின்றது. இப்ப யாரு ஜீவாத்மாவாகிய அந்த பரமாத்மாவாக முழுவதாக இருக்கின்றார்? அங்கேயே திருச்செந்தூர் கடலிலேயே ஐயா வைகுண்டர் அகன் இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று
முழுமையாக கொண்டு வந்து அந்த ஞானம் கிடைத்த இடம்தான் அவருக்கு அங்கே திருச்செந்தூர் கடன். அப்புறம் மீண்டும் எதற்காக தவமியற்றுகின்றார்? அந்த உள்ள இருக்கின்ற இறைவனை சிறப்படுத்துகிறதுக்காக. உள்ளே நாம் எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், முழுமையாக வந்துட்டோம். அந்த இறைவன் தான் எனக்குள்ளாலே முழுமையாக இருக்கின்றான் என்று நான் சரியாக கொண்டு செல்ல வேண்டுமானால் எண்ணமற்ற கைலைக்கு செல்ல வேண்டும். அவர் எண்ணமில்லாத கைலைக்கும் சென்று விட்டார். கைலைக்கு சென்று என்ன செய்கின்றார்? அதுக்கப்புறம் இந்த மக்களை நாம் கொண்டு வர வேண்டுமே என்று மீண்டும் 2 ஆண்டுகள் தவமியற்றுகின்றார். இந்த மக்களுக்கு நாம் சரியான மந்திரமலையை கடையை சொல்ல வேண்டும், இந்த மக்களுக்கு நாம் சரியான வழியை காட்ட வேண்டும் என்று என்ன செய்கிறார்? அந்த மந்திரத்தை, அந்த ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 மந்திரங்களாக நமக்கு பிரித்து தருகின்றார். அதை நாம் கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எண்ணங்கள் விலகி நாம் அந்த இறைநிலையை நாம் அடைவதற்காக அதை செய்கின்றார். அடுத்து என்ன செய்யுது? முழுமையாக இங்கே எல்லாம் அந்த பேயெல்லாம் எரிச்சு எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு இங்க முழுமையாக என்னது? அந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக 10வது அவதாரமாக இங்கே வருவதுதான் இந்த திருமணம். அப்போ ஐயா திருமணம் செய்தாரே, வந்தாரே, குழந்தைகள் பெற்றுட்டாரே, அதெல்லாம் இயற்கையான வாழ்க்கையில இயற்கை. நாம் அதை புத்தர் மகாவீரர் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்ய, குழந்தையே வராமல் இருந்தாங்க, திருமணமே செய்யாமல் இருந்தாங்க. அப்படி ஐயா செய்யவில்லை. நீ சாதாரண மனுஷனாக பிறந்து வளர்ந்து தியானம் செய்து தவம் செய்து உண்மையாக உழைத்து வாழ்ந்து தரும் முழுமையாக உழைத்து வாழ்ந்து சரியாக இந்த வேதங்களின்படி வாழ்ந்து நீ இறைநிலை அடைய வேண்டும் அப்படின்னு தான் ஐயா வைகுண்டர் சொல்லிட்டார். இங்கேயும் ஒரு திருமணம் நடக்கின்றது. யாருக்கு? ஐயா வைகுண்டருக்கு. ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆகிவிட்டார். பரமாத்மா என்ன செய்யணும்? இன்னொரு பரமாத்மாவை தனக்குள் ஐக்கியமாக்குகின்றார். அதாவது அந்த அந்த 7வது நிலை சார்ந்த பெண்ணை, தெய்வ பெண்ணை அவர்கள் தனக்குள்ளாக்குகின்றார். அது எப்படி நிகழ்கின்றது அப்படின்றத சொல்லிட்டார் பாருங்க. சிறப்பித்தோம் என்று மகாதேவர்லாம் திருமாலின் அடியணிந்து ஏதோ சொல்லுள்ளார். பிறப்பித்த பொம்மானை எவர்க்கும் ஆய்ந்து பேணி அமுது அழித்து உயிர் அனைத்தும் காக்கும் உறப்பித்த மாலோனை ஐயாவுந்தன் உதவியினால் பந்தலது விதானம் செய்தோம். கடவுளுடைய உதவி இல்லாமல் யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? எந்த பந்தல் செய்தாங்க? எந்த சான்றோன் இவர்கள்? எந்த தேவர்கள் இவர்கள்? எல்லாமே நமக்குள்ளால இருக்கின்ற அந்த 84 பரிணாமங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லிட்டோம். நமக்குள்ளாலே 84 பரிணாமங்களுக்கு அந்த தேவ சக்திகள் 33 கோடி தேவர்கள், 48 கோடி திசைகள் நமக்குள்ளால இருக்கின்றார்கள். 81 கோடி எண்ணங்கள் இருக்கின்றது. அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பந்தல், அதாவது இவர் என்னை அந்த பிரவாத பேரின்பத்துக்கு நம்மளை எல்லாம் அழைத்து சென்று விட்டார். இந்த உயிரை இந்த பிரபஞ்சத்துக்கு அழைத்து வந்து விட்டார். இனி இது அழியாத உயிர் அல்லவா என்று அவர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? அந்த நிறைநிலை அடைவதற்காக அந்த வேலைகளை செய்தார்கள். நிசைவேலை என்னதென்று தேவருரை அதனை கேட்டு மாயன் திருமணது மகிழ்ந்து வாய் திறந்து சொல்வார். மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே. மூவருரை சிவன் பிரம்மா விஷ்ணு. யார்? என்னுடைய உயிராகிய சிவபெருமானும், என்னுடைய மனமாகிய அந்த மகாவிஷ்ணுவும், என்னுடைய அறிவாகிய பிரம்மனும் அந்த மூவருரை மறவாமல் எனக்கு முன்னே முழிந்த தெய்வ மாதர்களை மூர்த்தம் செய்ய. அப்படி அவர்கள் அந்த சிவன் பிரம்மா விஷ்ணுவாகிய அந்த மூவரும் நான் யாரை நான் சேர வேண்டுமோ அவர்களை சேர்த்து வைப்பதற்காக இந்த திருமணம் செய்வதற்காக சொன்னார்கள். தெய்வ மாதர்களை மூர்த்தம் செய்ய 40 வரனோட வாயுதானும் நிழலுமலர் தூவியது குளிர வீச தேவரை செய்து மிக நெல்லும் என்று தெய்வமர வாடர் பேசு. அப்படியே நீங்க நான் உண்மை நல்லதை செய்து கொண்டிருங்கள். நான் இனி வாழுகின்ற காலத்திலும் இதேபோல் நான் தியானம் தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நான் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் நான் என்ன செய்யறது? அந்த எனக்கும் அந்த கர்மா மீண்டும் வந்துவிடும். அதன்னு சொல்லிட்டு சொன்னார். சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதரெல்லாம் வந்தவர் அடியை போற்றி வணங்கிய நாங்கள் பெற்ற வந்த உடனே என்ன கேட்குறாங்க? என்னை கல்யாணம் செய்யுங்கன்னு டக்குன்னு சொல்றாங்க. அங்கேயே பந்தலெல்லாம் அமைச்சு எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா வந்தோடனே அவங்க என்ன கேட்கின்றார்கள்? 7 பேரும் தங்களுடைய கிளைகளுக்கு, அதாவது அந்த வணங்கிய நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் 7 சந்ததியை தான் கேட்கின்றார்கள் என்று தன்னுடைய கிளைகளுக்கு சந்தனல் உபயாளர். வேற எதுவுமே அவங்க கேட்கல. எனக்கு 7வது நிலை சான்றோனை தாருங்கள் என்று தான் கேட்கின்றார்கள். ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்தால் கூட நாம் தெய்வ குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றுதான் எல்லா தாய்மார்களும் எல்லா தந்தைமார்களும் நினைக்கின்றார்கள் இல்லையா? நான் திருமணம் செய்வது முக்கியமல்ல, நான் பெற்றெடுக்கின்ற குழந்தை தெய்வ குழந்தையாக இருக்க வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். அதேதான் கேட்கின்றார். தருவீரென சொன்ன குல மாதே நீங்கள் தலைவரங்கள் மக்களையும் தருகவுங்கள் மறுவினியை கருவதிலே ஒதுக்கி இந்த மனுவழியை என் முன்னே வருகை செய்தால் தருமனியே சொத்தாஸ்தி பொன்னும் காசும் தாரதுமும் கொடுப்பதும் சபையிலே பேசி பெருகவுங்கள் தன்னை மனம் செய்து நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து போய் ஆள வைப்பு. என்ன சொல்லுகின்றார்? அதாவது நீ உங்களை இதுவரைக்கும் பெற்றெடுத்தார்கள் அல்லவா, அதாவது உங்களை கருவிலே பெற்று ஈந்தார்கள் அல்லவா, அந்த தாய் தந்தையரை வர சொல்லுங்கள். நான் அவர்களிடம் பேச வேண்டும்.
உங்களுடைய ஜாடை அவர்களிடம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நான் அவர்களுடைய பேசி அவருடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்று நான் பேச வேண்டும் என்று கேட்க நிலை ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஒரு ஒரு இது நம்முடன் நாம் சேர்க்கை ஒரு நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் அவருடன் சேர வேண்டும் என்றால் அவர்களுடைய நம்மை போல கொஞ்சமாவது அவர்கள் நிலை இருக்க வேண்டும். கொஞ்சமாவது அந்த நிலை இருக்க வேண்டும். அது இல்லை, அப்பதான் நாம் அது சரியாக இருக்கும். அதான் வந்து ரொம்ப சொல்லுகின்றார்கள். புவியாள வைப்பேன உரைத்தீரங்கள் பொன்மானே கண்மணியே பூந்தமாலே கவிஞர்கள் போற்றும் அதை கண்டே தேனே. கவிஞர்கள் தான் போயிட்டே வந்துட்டாங்களே. நாராயணா அப்படின்னா எங்கேயோ நாராயணர் இருக்கிறாருங்க, மேகத்துல இருந்து பார்ப்பாங்க உடனே, ஓ நாராயணர் அங்க நிற்கிறாரா இது அப்படின்னு. இல்லைங்க, பால்கடல்ல பள்ளி கொண்டு கவிஞர்கள் போற்றும் அதை கண்டே தேனே சொல்லுகின்றார்கள் பாருங்க. காயாம்பு மேனியரே கடவுளாரே, காயாம்பு மேனியர் அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த பூவின் மேனிய, பூன்னா எப்படி மென்மையானது அப்படின்னுலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். மேனியரே கடவுளாரே இவ்விலாக கலியதிலே பிறந்ததால், இந்த கலியுகத்தில் நாங்கள் பிறந்ததாலே இது நாளும் வரை எண்ணம் ஈந்தவர்கள், இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த அன்னம் கொடுத்தவருங்க. செவியால் உன் பதமடைந்தால் அவர்கள் உன் செவியால் அவர்களது உம்முடைய அந்த நாமத்தை கேட்டாலே செவியால் உன் பதமடைந்தால் அதுவே அவர்களுக்கு போதுமே அப்பா என்றால் அவர்களை எது சொல்வார்கள், எங்களுடைய சேர்க்கை தானே அவங்க. ஏன்னா நம்ம ஒரு தாயின் கருவூரில் வந்து பிறந்து வந்தா தாயின், அதாவது நூலை போல் சேலை என்று சொல்லுவாங்க இல்லையா, நூலை போல் சேலை, அதே தாயை போல் பிள்ளை என்று சொல்லுவார். அதே போல அவர்களுடைய சேர்க்கை தானே நாங்கள் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். செயற்கையுண்டோ இனமொழிந்த மானே பெண்ணே தேன்மெளியே உங்களுக்கு தெரியா வண்ணம் வார்த்தை எது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களோட வாழ்வதும் ஒன்று போலே. இதான் சொல்லுகிறேன், எல்லாருமே ஒன்றுதான். மக்களுடைய வாழ்வு எல்லாருமே ஒன்றாக ஆக வேண்டும். ஒன்றாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையரும் இது நம்மை போல் அந்த எண்ணத்தில் இருக்கின்றார்கள், ஒன்று போல் இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். உடனே நீங்க ஒரு பணத்தால ஒன்று போல, அப்படி பணத்தால எங்க ஐயா கேட்கல, மனதால் நிலையால் ரொம்ப முக்கியமானது. மனம் ஒன்று வேண்டும். யாரா இருக்க, ஒரு மாமியார் மாமனார் தாய் எல்லாருக்குமே அந்த மனம் ஒன்று வேண்டும். இந்த மனம் ஒன்றுகிறதா என்று பார்ப்பதற்காக செவியா இது மார்க்கமுடன் வைத்தரு சால நானும் மனதிலே நினைத்திருக்கும் உபவும் வளமையாலே கோர்க்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல்தனை கூறி மிக கேட்டு மனம் கூறுவேன். அப்படி இதில் கொடுக்கல் வாங்கல் சிலேச கேட்டு பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதுன்னு பார்த்துருவோம். என்ன தருகின்றார்கள், நம்ம என்ன கொடுக்க வேண்டும், அதை பேசுகிறோம், வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மணங்கூடு வனமே உரைத்த மாயன் மனுவதியில் ஒழித்துள்ள சான்றோரெல்லாம் அணங்கின வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அன்பா இருக்க குணங்குறிகள் கண்டு மிக ஆயன். ஐயோ அற்புதமா சொல்றாரு பாருங்க. குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சு கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரொம்ப ரொம்ப பாவையருக்கு சீதனங்கள் பகருவீர். அதை வந்து நான் திருமணம் செய்ய போறேன், நீங்க வந்து இந்த பெண்களுக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள், என்ன சீதனம் தருவீர்கள் அப்படின்னு கேட்கின்றார். குணங்குறிகள் கண்டு பணம் மனங்கூடு குறைக்குமான் மனுவழி ஒருத்தர் சார்ந்தவரெல்லாம் அணங்கில வழி போல அவர்கள் வந்து அன்பா குணங்குறிகள் கண்டு மிக அறிவான் மெச்சு. குணங்குறிகள் பார்க்கிறார், ஓ தாவணங்களை போலதான் இருக்கின்றார்கள், இந்த கண்ணீரை போல இந்த தெய்வ கண்ணீர்களை போலதான் அந்த கண்ணீர்களை பெற்ற அந்த தாய்மார்களும் இருக்கின்றார்கள் என்று மெச்சு என்ன செய்கின்றார்கள், என்ன வேணும் உங்களுக்கு கேட்ட உடனே பகர்வீர் என மொழிந்த ஐயா நீரும் பரிசம் என்ன எங்களுக்கு பண்பாய்வீர் கேட்பாங்களா இல்லையா? அதாவது நீங்க என்ன பணம், இப்ப வந்து நம்ம ஒருத்தருக்கு பொண்ணு எடுக்கிறோம்னு வச்சுங்களா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துல நம்ம கேட்குறோம், நீங்க என்னென்ன தருவீங்கன்னு கேட்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது, மாப்பிள்ளைக்கு நாங்கள் இந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது அது பார்ப்பாங்க இல்லையா? அதான் இங்கே சொன்னால் பகர்வீர் ஐயா நீரும் பரிசமன் எங்களுக்கு பண்பாய்வீர் உகரமன உகரம் அவர்களே சொல்லுகிறார். உகரமென சொல்லிடவே சார்ந்தோரெல்லாம் உடைகுல சக்கரமே உரைப்பார். உகரம்னா என்ன? அகரம் உகரம் அகரம். அகரம் என்றால் அகம், உகரம் என்றால் அறிவு. என்ன அறிவு நீங்க தரீங்க, என்ன அறிவு எங்களுக்கு நீங்கள் தருகின்றீர்கள் கேட்கின்ற பரிசுனா நீங்கள் என்ன அறிவாக இருக்கின்றீர்கள், எங்களுக்கு என்ன அறிவு தருகின்றீர்கள். உகரம்னா அறிவு, அகரம் உகரமன். அகரம்னா அகம், உகரம் அறிவு, மகரம் என்னால் மனம். இதுதான் இறைவன் சொல்லுகின்றார். அகரமனை சொல்லிட சான்றோரெல்லாம் உடைகளை சற்றமே உரைப்பார் வென்னும் தகருமோ நான் தருகும் தங்க காசு சதாகோடியன். அப்படி கேட்ட உடனே ஐயா சொல்லுகின்றார், நான் காசு கொடுத்தா போதுமா உங்களுக்கு, நான் காசு கூட பணம் கொடுக்காது, நீங்க எவ்வளவு காலம் வச்சு ஆளுவீர்கள், எவ்வளவு காலம் வச்சு நாம் ஆள முடியும், பணம் காசை வைத்து நாம் எவ்வளவு காலம் செல்ல முடியும், எங்கே கொண்டு செல்ல முடியும், எதை நீங்கள் பெற முடியும், நீங்க சாகும்போது ஏதாவது கொண்டு போக முடியுமா, ஒரு பைசா ஒரு ரூபா நீங்க சாகும்போது நாம் கொண்டு போக முடியுமா, யாரும் கொண்டு போக முடியாது.
உடனே அவர் சொல்லுகின்றார், அதாவது வந்து தகருமோ நான் தருகும் தங்க காசு சதா கோடி இன்னும் அது யாரும் இல்லை. வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க. நமக்கு கோடிக்கணக்கான எண்ணங்கள் இருக்கின்றது. எண்ணங்கள் தான் கடல். நம்ம இங்கே இருக்கின்றோம், திடீர்னு நாம் என்ன செய்தோம், அமெரிக்கா செல்லுகின்றோம், அங்கே செல்லுகின்றோம், அந்த நாடு எப்படி இருக்குமோ அப்படி எப்படி இருக்குமோன்னு சொல்லுகின்றோம். அங்கே ஆப்பிரிக்கா செல்லுகின்ற கடலை விட நம்முடைய எண்ணம் அதிகமாக இருக்கின்றது. அதை எண்ணத்தை கடல் என்று சொன்னார்கள். அப்ப இந்த எண்ணம் என்ற கடலை நாம் அடக்குவதுதான் வாழ்க்கை. நமக்கு அதை அடக்கி நாம் என்ன செய்யணும், அந்த எண்ணம் வேண்டும். நம்ம வாழ்க்கிறதுக்கு எண்ணம் வேணும். அது நல்ல எண்ணமாக எடுத்து வாழ்ந்து மற்ற எண்ணங்கள் அலத்தையும் அடக்கி அந்த நல்ல எண்ணத்தையும் அடக்கி என்ன செய்ய சதா கோடி எண்ணம் தானே இல்லை. நான் உங்களுக்கு என்ன தருவேன் தெரியுமா, பரிசம் என்ன தெரியுமா, உங்களுடைய அந்த பெண்களுக்கு நான் என்ன பரிசம் தருவேன் தெரியுமா, உங்களுக்கு நான் என்ன பரிசம் தருவேன் தெரியுமா, எண்ணம் இல்லாத கைலைக்கு நான் கொண்டு செல்வேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அவர்கள் சந்தோஷம் கொள்கின்றார்கள். ஆண்டவரே இப்பரிகம் தருவினால், எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆண்டவரே இப்பரிகம் தருவினால் நாங்கள் எல்லாம் உமக்கு அடிமை ஐயா, வேண்டாம் எனக்கு எங்களுக்கு வேற என்ன வேணும், எண்ணம் இல்லாத கைலையை நின்றெல்லாம் எங்களுக்கு வேற என்னத்தை வேணும் அந்த உலகத்துல, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லுகின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு பக்கம் அடிமை, முலை அடிமைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உண்மையிலே இங்க என்ன சொல்றதோ அதெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். இங்க போச்சுட்டா போறோம், அந்த கிணத்துல உள்ள சொல்றதெல்லாம் விழுந்துரும் அப்படின்னு விலை அடிமை ஆவணங்கன் உடையமாலே சார்ந்த ஒண்ணு போல இது விலை அடிமைகளுடைய ஒரே மாலை பாண்டவரை காத்திருச்சு தாண்டார் போல. பாண்டவரை நீர் எப்படி காத்தீர், பஞ்சபாண்டவர்களை எப்படி பகவான் காத்தார், பஞ்சபாண்டவர்களால் அந்த போரை வெல்ல முடியுமா, அதே போல நீங்கள் எங்களை இந்த வாழ்க்கை முழுவதும் சரியாக காத்து எங்களை நீங்கள் வழி நடத்தி செல்லும் ஐயா என்று கேட்கிறார்கள் மக்கள். பக்கமது என்றவுடன் மாயந்தானும் பதறாதே உங்களை நான் காத்துக்கொள்வேன், ஒக்கவன உங்களையும் ஆண்டு கொள்வேன், ஒன்று போலே ஒன்று நாம் எல்லாரும் ஒன்று போலே புவியை ஆளலாம் என்று சொல்கின்றார். மிக்க தேவ கண்ணீரை மனங்கள் செய்ய மெல்லிகையை பிடித்திருக்கு. எனக்கு அந்த அவர்களுடைய கையை பிடித்தார்கள். அப்ப அந்த பெண்களை பெற்ற தந்தையும் தாயும் கையை பிடித்து தர வேண்டும். என்னுடைய பெண்ணை நீங்கள் மனமாற உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று கைபிடித்து தர வேண்டும் என்று சொன்ன உடனே இது என்ன அவதார இகனையா இல்லையா, நாங்கள் எப்படி கையை பிடித்து தர முடியும், கைப்பிடித்து தரவன் உரைத்தீர் ஐயா, கணவர் அல்லோ முன்னோருக்கு கருணை மாலே மெய்பிடித்த மெல்லியரும் தேவி அல்லோ மேதினியர் அவதாரம் செய்தீர். எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து இவ்வுலகில் அவதார இகனைதானோ எப்படியோ அறியோங்கான் என்று சொல்லி ஏந்திலைமார் கைபிடித்து இயலிட்டார். இந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ. நீங்க உடனே தாலி கட்டிட்டாரு நினைக்கிறீங்களா, மகாதர்ம யுகம் வாழ. மகாதர்ம யுகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மகாதர்ம யுகத்துக்கு செல்லுகின்ற வழிதான் இது. மகாதர்ம யுகம் வாழ எந்துமவி தர்மத்தை தலைத்து வாழ ஈஸ்வர முதல் எல்லோரும் ஈஸ்வர் சிவபெருமான் எனக்குள்ளால் இருக்கின்றார், மகாவிஷ்ணுவாகிய மனம் எனக்குள்ளால் இருக்கின்ற மனமாகிய மகாவிஷ்ணு எனக்குள்ளால் இருக்கின்றார், அறிவாகிய பிரம்மா எனக்குள்ளால் இருக்கின்றார். எனது சார்ந்தவரை தலைத்து வாழ தாலி மிக வாழ இந்த திருமணம் செய்து பந்தம், இந்த குழந்தை, இந்த உறவு, அந்த 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 இல்லற உறவு என்பது இந்த உலகத்தில் நிகழ்ச்சிருந்தால்தான் நாம் தர்மயுகத்துக்கு போக வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். தாலிமிக தெருக்கையில் மாதரோடும் தலைவன மகந்தே சொல்வார், கேலிமி ஒரே அதுங்க எனக்கு இன்னும் நிறைய கனிமடவார். ஆமா, எல்லாரும் நம்ம எல்லாமே ஐயா வைகுண்டரை சென்று அடைகின்றோம். நாமெல்லாம் ஜீவாத்மா, ஐயா வைகுண்டர் பரமாத்மா. இப்போ ஜீவாத்மாவை நாம் பரமாத்மாவை நோக்கி செல்லுகின்றோம். எல்லாம் ஐயா வைகுண்டர் ஏற்றுக்கொள்கின்றார். அதுக்குத்தான் இந்த திருமணம் நடக்கின்றது. 4 பேர் கூடு உங்களை கூடு வெட்டு கொண்ட ஐயா வைகுண்டர் என் கூட்டுல வந்திருக்கிறார். ஐயா வைகுண்டர் இப்பொழுது என்னுடைய கூட்டுக்குள்ளாலே இருக்கின்றார், எனக்குள்ளாலே இருக்கின்றார், பாய்ந்திருக்கின்றார். அவர் எனக்குள்ளாலே முழுமையாக இருக்கின்றார் என்று நாம் நினைத்தால் நாம் முழுமையாக ஐயா வைகுண்டரை நமக்குள்ளாலே கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு அவர்கள் என்ன செய்கிறார், தருவீதி வருகின்றார்கள். நம்ம இதை பார்ப்போம்.